ஓகே, வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ தேர்டு கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை ஈச் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் மார்க் ஆன் த ஃபாலோயிங் நம்பர் லைன்ஸ். அதாவது ஒரு நம்பர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கு. நம்ம என்ன ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஆல்ரெடி அவங்களே இந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்த டோட்டல் எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3. அப்போனா நம்ம டினாமினேட்டர் போட வேண்டிய நம்பர் என்னது? 3. 1 2 3. சரி, இப்போ என்ன பண்ணணும்? எல்லாமே 3 பார்ட்டாக டிவைட் பண்ணணும். ஸோ அப்போனா 2 லைன்ஸ் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ நான் 3 டினாமினேட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். 1 2 3 எழுதிட்டு இப்போ இங்கேருந்து 0 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். -1/3 -2/3 -3/3 -4/3 -5/3 -6/3 -7/3 -8/3 -9/3 -10/3 -11/3. அப்படி இந்த இடத்துல என்ன வருது? -11/3. அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, நான் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இங்கே ஆல்ரெடி எத்தனை பார்ட்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3, அதனால் கீழே நான் 3க்கு அந்த டினாமினேட்டர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ 0லேருந்து எல்லாமே என்ன பண்ணிக்கலாமா? 3னா 2 லைன்ஸ் மட்டும் போட்டால் போதும். இப்போ இங்கே கொஸ்டின் ஆன்சர் கேட்குற வரைக்கும் என்ன பண்ணிடலாமா? பார்ட்டாக பிரிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து எப்பவுமே 0 கட்டத்தில் -1 தானே வரும். -1 அந்த 3 அப்படியோ சொல்லி பாருங்கள். இப்படி -1/3 -2/3 -3/3 இப்படி சொல்லி பார்த்தா இந்த கொஸ்டின் மார்க் போகிற இடத்துல -11/3 வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே எத்தனை பார்ட்னா ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ 1 2 3 4 5. அப்போ டினாமினேட்டரில் எத்தனை நீங்கள் போடணும்? 5 எழுதணும். 4 லைன் போட்டிருந்தாவே நீங்கள் 5 பார்ட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணுமா? அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? இங்கே மைனஸ் நம்பர் தானே. ஸோ -1/5 -2/5. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -2/5 தான் ஆன்சர். ஓகேவா? இங்கே -11/3. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பார்ட்னு கவுண்ட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். 1 2 3 4 5 5 எழுதியாச்சு. இப்போ 0க்கு அடுத்து -1 எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். -1/5 -2/5. அப்போ நான் கொஸ்டின் மார்க் போட்டுற இடத்துல -2/5 தான் இருக்குது. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இது எத்தனை பார்ட் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 பார்ட் இருக்குது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 0லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். அதேமாதிரி இங்கே 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணி போடணும். இப்போ இங்கே 0 இருக்குது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4. அப்போனா அங்கே நான் 4 போட்டேன் டினாமினேட்டரில். இப்போ 0லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 4 பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ 3 லைன் போட்டால் 4 பார்ட் ஆயிரும். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிட்டு வரணும். இங்கே 4 தானே, இப்போ இங்கே ப்ளஸ் நம்பர் தானே வரும். அப்போ என்ன சொல்லணும்? 1/4 2/4 3/4 4/4 5/4 6/4 7/4. இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும்? 7/4. 7/4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம்.